ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 சாரீக்கான ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரே கஸ்டமர் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. ஏனோ தெரியல, இவங்களுக்கு இதே மெட்டீரியல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால 3 சாரியும் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் மட்டும் வந்து கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நான் கேட்டேன், ஏங்க்கா நீங்கள் இந்த 3 சாரியும் ஒரே கிளாத்தில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கிளாத்து சாஃப்டாக இருக்குது, வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அவங்க 3 எடுத்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, அந்த க்ரீன் வித் ப்ளூ கலர் பார்டர் சாரீஸ் வந்து நான் பபிள்ஸ் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னாக்கா ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னாக்கா நம்ம அந்த மெட்டீரியல் எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியும், ஈஸியாகவும் இருக்கும். த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். த்ரெட் பைப்பிங்க்கு அந்த சாரீ கலரில் கிளாத் கட் பண்ணி நான் த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பபிள்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சாரீ கலர் கிளாத்லேயே சைனிங் கிளாத் வந்து ஒரு 1/2 மீட்டர் எடுத்து இந்த டிசைனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பைப்பிங்க்கும் இந்த பபிள்ஸ்க்கும் ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் நான் வச்சு அந்த பபிள்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கழுத்துக்கு, அப்புறம் பேக் சைடு கழுத்துக்கு, ஸ்லீவுக்கும் எல்லாத்துக்கும் நான் த்ரெட் பைப்பிங் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபினிஷிங் மட்டும் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கு நம்மளுக்கு போடும்போதும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். கழுத்துக்கிட்ட எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சாரீக்கு இந்த டிசைன் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னாக்கா நான் கண்டிப்பாக டீட்டெயில் வீடியோ வந்து நான் போடுறேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே போடுறேன் இன்னொரு வீடியோவில். நான் இந்த மாதிரி தான் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து கஸ்டமரே கேட்ட டிசைன் தான், நானாக வந்து எதுவும் வைக்கலை. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 4 டாட் தான் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் மட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த த்ரெட் பைப்பிங் வந்து வேறு லெவல் தாங்க ஃபினிஷிங்கெல்லாம். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கே கூட த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நெக்கு வந்து நம்மளுக்கு அகலம் அந்த மாதிரி இல்லாமல் அழகாக வரும். அகலமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளவுஸு நெக்கு. ஆனால் த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இன்னொரு சாரீ பாருங்கள், இந்த பிங்க் அண்ட் ப்ளூ பார்டரு. இதில் வந்து அந்த புட்டாஸ் மேலே ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு. எல்லா சாரீக்குமே நான் ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஃபால்ஸு, லைனிங்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஷைனிங் கிளாத் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற காஸ்ட்டு சொல்ல மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து இன்னொரு வீடியோவில் காஸ்ட் வந்து நான் எவ்வளோ வாங்குவேன் மாடல் ப்ளவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். சாரீ கலரில் வந்து இந்த ஷைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் வந்து நம்மளுக்கு சாரியோடு வச்சு பார்க்கும்போது லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நேரில் வந்து கரெக்டான மேட்ச் தாங்க. பாருங்கள், ரவுண்ட் நெக்குக்கு த்ரெட் பைப்பிங் கொடுத்து நான் திருப்பிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பீஸ் வர மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது சின்ன சின்னதாக நம்ம மடித்து அது அப்படியே நான் கொடுத்துட்டே வரேன். இதே மாதிரி தான் நெக்கு ஃபுல்லும் நான் ஸ்டிச் பண்ணேன். நீட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணோம். மாடல் ப்ளவுஸுன்னாவே கொஞ்சம் நீட்டாகவே தைக்கலாம், அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும். என்னோடய வாய்ஸ் வந்து உடம்பு சரியில்லைங்க, அதனால் உங்களுக்கு அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நெக்கை அப்படியே ரவுண்டாக வர்ற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2ஆக மடித்து நெக்கு சுற்றியும் இதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நீட்டாக வரணுன்னா பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்கை பொறுத்த வரைக்கும். த்ரெட் பைப்பிங் வந்து நெக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். எனக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற இந்த 3 ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் மேற்கொண்டு நான் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த வீடியோவும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி நெக்கு சுற்றியும் ரவுண்டாக
சின்ன சின்னதாக அப்படியே நான் மடித்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ரோப்போட ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து இந்த கேப் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப்பும் கொடுக்காதீங்க. ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் எந்த கேப்பும் இல்லாமல் அப்படியே ஒட்டி வர்ற மாதிரி நீட்டாக இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அங்கே உள்ளே வந்து நம்ம விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அப்புறம் ஊசி அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் நானாகவே என்னோடய கஸ்டமரை உன்னோட விருப்பம் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரீக்கு எந்த மாதிரி தைக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க என்னோட ரொம்ப நாள் கஸ்டமருங்க. பட் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வர்றவங்க வந்து அவங்களுக்கு வேணுன்ற டிசைனை வந்து அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் வந்து நான் காட்டுவேன். அந்த காட்டும்போது நான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க சொல்கிற டிசைன்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் முடிச்சிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸ் வந்து இப்படி முடிச்சிட்டா நீட்டாக ஃபினிஷிங் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பொட்டிக் ஸ்டைல் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. அவங்க எதுக்காக அப்படி கேட்குறாங்கன்னா, அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணலாம், இல்லை பெங்களூரில் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறவங்க வந்து சிட்டிலெல்லாம் இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் இருக்கும். அதுதான் அவங்க வந்து பொட்டிக் ஸ்டைல் வந்து ப்ளவுஸு அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டிக் ஸ்டைல் ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்டைலில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பிசுறும் தெரியாமல் பாருங்கள், நீட்டாக இருக்குது. கழுத்துக்கு ஹேங்கிங்ஸ் வந்து அவங்க வந்து எந்த ஒரு மணியும் கேட்கல, அதனால் நான் வைக்கலை. நார்மலாக நெக்குக்கு மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு இந்த ஃபினிஷிங் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டிசைன் சொல்கிறீங்களேக்கா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு போதும், இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ளவுஸு. உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 2 சாரீக்கும் நான் ஃபால்ஸ் வச்சுட்டேன். ஃபால்ஸ் வச்சுட்டு முந்தானை வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஆல்ரெடி ரெட் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது, அதனால் நான் எதுவும் வைக்கலை. இது வந்து 3வது ப்ளவுஸு. மெரூன் ரெட்டுன்னு சொல்ல முடியாது, மெரூனும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு செர்ரி கலர் சாரீ, க்ரீன் கலர் பார்டர் வந்திருக்கு. இதுவும் 3/4 ப்ளவுஸ் டிசைன் தான். ஸ்லீவ் வந்து 3/4 வைக்க சொல்லியிருக்காங்க. லைனிங் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாரீ கலரில் நான் சைனிங் கிளாத்தை எடுத்து த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு கிராஸை பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் நெக்குக்கு. இப்போ வந்து நம்ம அந்த இது வைக்கலாம், பபிள்ஸ் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரீ கலரில் ஒரு 1/2 மீட்டர் எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம இது த்ரெட் பைப்பிங்க்கும் அப்புறம் இந்த பபுள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரியிலே கொஞ்சமாக கட் பண்ண கிளாத்தை வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பபுள்ஸ் வந்து நீங்கள் தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து ஒரே சைஸாக எடுங்க. நீங்கள் அந்த பால்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன்று பெருசு ஒன்று சின்னசாக நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப குட்டியூண்டு வைக்கிறீங்களா, அதே சைஸில் குட்டியூண்டாக இருக்கிற எல்லா பால்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரே சைஸில். கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி வைக்கிறீங்களா, மீடியமாக இருக்கிற பால்ஸாகவே வச்சு நீங்கள் தெர்மாக்கோல் பால்ஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வைக்காமல் ஒரே ஈவனாக இருக்கிற பால்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒரே ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி பால்ஸ் வந்து குட்டி குட்டி பால்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து நம்மளுக்கு ஒயிட்லேயும் கிடைக்கும், கலர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மேபி வந்து ஒயிட்டில் இருந்தால் சாயம் போகாமல் இருக்கும். அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, தண்ணியில் போடும்போது அதிலோட சாயம் வந்து அந்த ப்ளவுஸில் படாமல் இருக்கும். அதே மாதிரி வெறும் ஒயிட்டாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா லைட் கலர் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது கலர் வந்து டார்க் கலர் கிளாத்தில் வந்து ஒயிட் கலர் வைக்கும்போது நம்மளுக்கு அப்படியே தெரியும். அதே மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து கலர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அன்ஈவனாக தெரியும். அதனால் நீங்கள் எந்த பால்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது உள்ளே வந்து என்ன கலர் பால் வச்சுருக்கோன்னு தெரியாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வந்து என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ. பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வந்து வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து அவங்களே சொன்ன டிசைன் தான், அவங்க சொன்ன டிசைன் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீட்டாக இருக்குது, அழகாக வந்திருக்கு. இந்த கிளாத் என்னவோ தெரியல, சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்டிச் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதனால தான் அந்த அக்கா வந்து சாஃப்ட் சாரீ வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 3 சாரியும் ஒரே கஸ்டமர் வந்து எடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு சாரியும் ஒரு ரேட்டு சொன்னாங்க. பட் வந்து நான் மறந்துட்டேன், சொல்லும்போது ஞாபகம் இருந்துச்சு, இப்போ வந்து மறந்துட்டேன் நான். மொத்தத்தில் ஒவ்வொரு சாரியும் ஒரு ரேட் சொன்னாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பபுள்ஸ் வந்து நான் அங்கங்கே ஒரு 3 பால்ஸாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங்கே தெரியாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளவுஸ்லேருந்து 3 டாட் வச்சுருப்பேன், ஒரு ப்ளவுஸ்லேருந்து 4 டாட் வச்சுருப்பேன். எதுன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம 4 டாட்க்கு வேணும்னா கட் பண்ணுவோம், 3 டாட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.